Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing John Milton's Paradise Lost, Book 9. And we have come up to line number 383. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈவ் வந்து ஆடம்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we will get separated and we'll do the works அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆடம் வந்து he expresses his worries about ஈவ் being tempted. அப்புறம் ஈவ் வந்து ஆடம்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ல இருக்காங்க. தென் ஆடம் with a very heavy heart allows Eve to go on her way. அவ தனியா போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறாரு. அப்ப அவங்க கிளம்பி போறதுல இருந்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So Eve was very, very persistent. Adam was still not convinced of sending Eve alone because he has been warned by Angel Raphael that there is a tempter around and that Eve may be the subject or the object of his temptation. அப்படிங்கிறதுனால அவன் கொஞ்சம் worried-ஆ இருக்கான். ஆனா sometime the wives will prevail over the husband. அப்ப அவர் என்ன பண்றாரு, வாயடைத்து போய் நிற்கிறான். அவன் என்ன சொல்றான், ஒருவேளை அங்க ஒரு enemy வெயிட் பண்றான், அவன் வந்து ரொம்ப ப்ரௌடா இருப்பானா, let me face him, என்னை எப்படி அவன் வந்து கடவுளுக்கு எதிராக திருப்புறான் நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு Eve leaves Adam. And how did she leave அப்படிங்கிறத மெட்டபாரிக்கல் கம்பேரிசன்ஸோடு ஜான் மில்டன் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறாரு. when Eve left, how did she appear அப்படிங்கும் போது ஜான் மில்டன் வந்து ரொம்ப என்ன பண்ண போறாரு, பயங்கரமா மெட்டபாரிக்கல் கம்பேரிசன்ஸ் கொடுக்க போறாரு. ஹஸ்பண்டை விட்டு ஒய்ஃப் பிரிந்து எங்க போறா, she is going to the rose garden filled with myrtle. அந்த ஒரு கார்டனை நோக்கி அவ நடந்து போகும்போது Eve appeared like a wood nymph. அந்த காட்டு வனதேவதை போல மிகவும் அழகாக நடந்து சென்றாள், ரொம்ப அழகாக நடந்து சென்றாள். And what is the comparison பாருங்க, she appeared like Oread or Dryad. அங்க ரெண்டு நேம்ஸ் இருக்கு, அண்டர்லைன் பண்ணி இருக்கு பாருங்க. she appeared like Oread or Dryad அப்படின்னா she appeared like the mountain nymph or the wood nymph. In Greek mythology, nymphs are the most beautiful female forms, most enticing beauties. enticing கண்ணை பறிக்கக்கூடிய, பார்ப்பவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அழகி. அந்த மாதிரி ஒரு வன தேவதைகள் அந்த அளவுக்கு அழகாக இருப்பார்களாம். அப்ப மித்தாலஜியில சொல்லப்படக்கூடிய ஆரியட் that is mountain nymph or she appeared like Dryad. Dryadனா wood nymph போல இருந்தால். அண்ட் அதோடு நம்ம மில்டன் ஸ்டாப் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸாஜுரேட் பண்ணி அவளை டிஸ்கிரைப் பண்ணும் இல்லையா. ஏன்னா ஹீரோயினை எலவேஷன் சீக்வன்ஸ் வைக்கணும். இப்ப நம்ம டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எலிவேஷன் சீக்வன்ஸ் வைப்பாங்க. ஹீரோவை அப்படியே பயங்கரமா எலிவேட் பண்ணி காட்டுவாங்க மேல. அந்த மாதிரி ஒரு ஹீரோயினை வந்து ஈவை வந்து அப்படியே மேல கொண்டு போய் காட்டணும். அதனால என்ன சொல்றாரு, she appears like Delia's train. டீலியா அப்படின்னா யாரு? Okay, so Delia in Greek mythology means Diana, goddess Diana. Goddess Diana யாரு? The goddess of the woods, goddess of hunting. Am I right, teachers? Diana. அவங்களுக்கு எப்பொழுதுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு அழகிகள் கூட்டம் எப்பொழுதுமே கூட இருக்கும் பணிவிடை செய்வதற்கு. அப்ப அவங்களும் அழகா இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற பெண்களும் அழகாக இருப்பாங்க. அப்ப நமக்கு சினிமால காட்டுற மாதிரிதான் ஹீரோயினே ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹீரோயினோடு கூட இருக்கவங்க ஹீரோயினை விட சில நேரத்தில் அழகா இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருப்பாங்க. அப்ப she appeared like Delia's train and sometime Eve appeared like Delia herself. Only one thing was missing. அவளை பார்க்கும்போது டயானா மாதிரியே தெரிஞ்சா சார். டயானா கூட்டத்துல இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் மாதிரியும் தெரிஞ்சா. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், டியானாவுக்கும் ஈவுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்ன, டியானா கையில ஒரு பவ்வும் ஒரு ஆரோவும் இருக்கும். she will be having bow and arrows, but ஈவ் கையில bow and arrow இல்ல. அவ அழகா அந்த காட்டினூடே நடந்து சென்றாள். Okay, and look at the next description.
Okay, she is described as rude and guiltless. ரூடா இருக்கா, அவ கொஞ்சம் பணிந்து போகாம கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கா. அதே நேரத்துல she is guiltless. அவளை வந்து எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது ஏவாளிடம். கொஞ்சம் அடாவடியான பொண்ணுதான். ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்கல. இருந்தாலும் as she appears like angel in form, angelic in form. Okay, are you there, teachers? Yes, sir. அதோடு ஸ்டாப் பண்ணாம இன்னும் மெத்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படியே கொண்டு போறாரு. அல்யூஷன் என்ன? ஈவ் appeared like பேலஸ். ஈவ் வந்து யாரு மாதிரி தெரிஞ்சா? பேலஸ் மாதிரி காட்சி அளித்தாலாம். பேலஸ்னா யாரு அப்படின்னா the goddess of flocks and pasture. ஆடு மாடுகள் மந்தை அதனுடைய காடஸ் யாரு அப்படின்னா பேலஸ். கிரீன் பாஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க கிரீக் மெத்தாலஜில. அந்த நேம் இஸ் பேலஸ். அதற்கப்புறம் Eve is also compared to Pomona. Pomona யாரு அப்படின்னா goddess of the orchard. Okay, ஒரு பழத்தோட்டம் இருக்கு, அந்த பழத்தோட்டத்திற்கு ஒரு கடவுள் இருப்பாங்க. அந்த கடவுளுடைய பேரு பேமோனா. அந்த பேமோனாங்கிறவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேமோனா is mentioned by Ovid. Who is Ovid? Any information about Ovid? The author of a very famous work called Metamorphosis, an Italian writer. And in the Metamorphosis served as the source for many writers' works. For example, Frank Kafka, he wrote a short story titled The Metamorphosis. Even Midsummer Night's Dream, the play. அதோட ஆத்தர் யாரு? Midsummer's Night's Dream. Shakespeare பாத்தீங்கன்னா he speaks about transformation of யாரு? நிக் பாட்டம். நிக் பாட்டமுடைய ஹெட் வந்து டாங்கிஸ் ஹெட்டா மாறிடும். அதெல்லாம் எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே it was stated by Ovid in his Metamorphosis. அந்த Metamorphosisல Ovid speaks about a girl called Pomona who was wooed by a person called Vertumnus. Vertumnus என்ற ஒருவன் பொமோனாவுக்கு பின்னாடியே போய் அவளை என்ன பண்ணா? பேசியே கரெக்ட் பண்ணா, அவளை வசியம் செய்தான். இது இங்க எதுக்கு கொடுத்திருக்காங்க சார் அப்படின்னா இட் இஸ் by way of foreshadowing. அதனால make a note of it. The technique used here is foreshadowing. When John Milton compares Eve to Pomona, he is actually foreshadowing how Eve would be. Okay, he would be intellectually seduced by Satan in the form of serpent. சர்ப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவ இன்டெலெக்சுவலா செடியூஸ் பண்ணும். பிசிக்கலா தான் செடியூஸ் பண்ணல, இன்டெலெக்சுவலா அவளுடைய மைண்ட் அப்படியே கிரிப் பண்ணிரும். அப்ப என்ன சொல்றாரு? இந்த காடஸ் ஆஃப் த ஆர்ச்சர்ட் அந்த வனதேவதை அந்த வனத்திற்குள்ளே போகும் பொழுது அவளை பின்னாடியே வெர்டிமுஸ் பின்னாடியே தேடி அவ பின்னாடியே போனா. அதே மாதிரி ஈவ் உள்ள காட்டுக்குள்ளார போறா. அவளுக்காக யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க? Who is waiting for her? Satan. Satan is waiting. Satan is waiting to seduce her, not physically but intellectually. He is going to seduce her. அப்ப அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இப்ப ரொம்ப அழகா இங்க ஒண்ணு கொடுத்துருவாங்க. Et virgin of Proserpina from Jove அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ a kind of foreshadowing. என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் நமக்கு சேட்டனை ஈவை பத்தி ஜான் மில்டன் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்ப என்ன சொல்றாரு? இது வரைக்கும் ஈவ் நல்லவளா தான் சார் இருந்தா. ஷீ வாஸ் வெரி வெரி இன்னசென்ட். ஆனா நவ் ஷீ இஸ் பார்ட்டட் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட். எப்போ ஒரு மனைவி கணவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாளோ அப்ப அவளுக்கு சோதனை காலம் தொடங்குகிறது. ஏன் அப்படின்னா இந்த சோதனை அப்படிங்கிறது பல விதத்துல இருந்து வரும். ஒரு மனைவி கணவனை விட்டு பிரியறா. அந்த கணவன் நல்லவனோ கெட்டவனோ பிரியறான்னு கெட்டவனா பிரியறது அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயம். இப்ப நல்லவனை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரியறா அப்படின்னா பல ஏரியால இருந்து இந்த பெண்ணுக்கு என்ன வரும்? ப்ரொபோசல்ஸ் வரும். நிறைய பேர் அந்த பெண்ணை யூஸ் பண்ணலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப ஈவ் இருக்கிறா. அப்ப ஈவ் என்ன சொல்றா? பை பை மை டியர் ஹஸ்பண்ட்னு தூரத்துல போனோன்னு கூட என்ன சொல்றா? இப்ப காலை நேரம் தான், ஐ வில் பி ரிட்டர்னிங் பை நூன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. நூன் டைம்ல வரும்போது அவ இதே இன்னசென்ட் ஸ்டேட்ல வருவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம நரேட்டர் ஜான் மில்டன் என்ன சொல்றாரு, இவ இன்னசென்ட் ஸ்டேட்ல வரப்போறது இல்ல. ஷி இஸ் கோயிங் டு பிகம் a sinful woman. She is going to become unfaithful to God. So she is not going to return in the same grace-filled state. அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு கமெண்ட் வருது பாருங்க 404ல. Oh much deceived, much failing, hapless Eve. Haplessனா helpless Eve. Oh Eve, you are going to be deceived. You are going to become a failure. You are going to fail in front of God. And you think that you will return in graceful state, but you will not return in the graceful state because Satan is waiting for you. எதுக்காக சேட்டன் வந்து அங்க வெயிட் பண்றான், எதுக்காக அவன் ஆடம் ஈவை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான், எதுக்கு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத ஒரு அழகா 412ல அழகா 413ல சொல்றாரு. சேட்டன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்பென்ட். பார்ப்பதுக்கு தான் அவன் ஒன்னும் நல்ல பையன் மாதிரி இருக்கான், ஒன்னும் பண்ணாத பச்சை குழந்தை மாதிரி இருக்கான். ஆனா அவன் மைண்ட் ஃபுல்லாவுமே he has vengeance. He is very keen in pulling down Adam and Eve from the state of grace. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in Adam and Eve is human race embodied. இந்த மனித இனமே யாரினுள் அடங்கி இருக்கிறது அப்படின்னா ஆதாம் ஏவாளுள் அடங்கி இருக்கிறது. இப்ப ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்கன்னா யாரு தப்பு பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னா அவங்க வழியா வரக்கூடிய இந்த மனித இனமே தப்பு பண்ணதாதான் அர்த்தம். அதனால இந்த மனித இனத்தையே கடவுளிடமிருந்து திசை திருப்ப வேண்டும் என்றால் ஆதாம் ஏவாளை கடவுளிடமிருந்து திசை திருப்ப வேண்டும். அப்ப அந்த வேலையை தான் சாத்தான் செய்வதற்காக அவன் வெயிட் பண்றான். இது தெரியாம இந்த அப்பாவி புள்ள பச்சை மண்ணு அங்க காட்டுக்குள்ளர போகுது அப்படின்னு நம்ம நரேட்டர் சொல்றாரு. இவ அந்த ரோஸ் கார்டன் உள்ள போய் அந்த ரோஸ் கார்டனை அழகா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சேட்டன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட் கார்டன் பிளாட். கிளைமேக்ஸ் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ். அப்படியே அது மெதுவா அந்த கார்டன் பிளாட்டை நோக்கி இட் இஸ் கோயிங். அப்படியே போற வழியில என்னென்ன விஷயத்தெல்லாம் அந்த சேட்டன் பார்த்தான், சர்பென்ட் வடிவத்துல இருக்கக்கூடிய சேட்டன் என்னென்ன விஷயம்லாம் பார்த்தான் அப்படின்னா, he saw fountain, he saw shaded rivulet. rivuletனா ரிவர்ஸ் உடைய பேங்க், அங்க இருக்கக்கூடிய மர நிழல், அது எல்லாத்தையும் கடந்து அவன் போயிட்டு இருக்கான். போகும்போது அவனுடைய மைண்ட் எல்லாம் யாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு, he wants to spot Adam and Eve. particularly ஆடம் கூட நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா அவன் கொஞ்சம் வில்லங்கமான பேர்வழி, நம்ம கிட்ட ஈஸியான டார்கெட் ஆக மாட்டான். நம்ம ஈவை தான் பார்க்கணும் அப்படின்னு he wants to see Eve. அப்ப அவன் அப்படியே மெதுவா வளைந்து நெளிந்து அந்த பாம்பு வடிவத்துல போகும் பொழுது he looks at Eve at a distance. அந்த அழகான ரோஜா மலர்கள், அந்த அழகான மிட்டில் பூக்களுக்கு இடைய அந்த பூக்களுக்கு, அந்த பூந்தோட்டத்திற்கிடையே ஒரு அழகான பூ ஒன்று நின்று கொண்டு இருந்தது. அந்த பூவை பார்த்து அவன் என்ன பண்றான், அப்படியே மயங்கி போக போறான். அவன் அந்த அழகிய பார்த்தோன்னா அப்படியே மயங்குறான். ஒரு அழகான பாட்டு ஏற்கனவே நான் அடிக்கடி கோட் பண்ணியிருக்கேன், பூக்களை சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள் அப்படின்னு ஒரு சாங். ஐ அப்படின்ற திரைப்படத்துல அழகா வைரமுத்து எழுதிய ஒரு பாடல். வைரமுத்து தானே டீச்சர்ஸ்? am I right? பூக்களை சற்று ஓய்விடுங்கள். I don't know sir. I don't know. எனக்குமே அந்த டவுட் இருக்கு. நானுமே அந்த வடிவேல் மாதிரி காவலன் படத்துல வடிவேல் அது வைரமுத்தா இல்ல கண்ணதாசனா அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த ஒரு டவுட் தான் இருக்கேன். என்ன அப்படின்னா she is standing there and this is a epic poem. அதனால in epic style Milton is going to describe Satan's admiration for Eve. அவன் வந்த விஷயம் வேற, ஆனா இவளுடைய அழகை பார்த்து கொஞ்ச நேரம் அவன் என்ன பண்றான், மெய் மறந்து அவளை வந்து வர்ணிக்க ஆரம்பிக்க போறான். how is Eve described? பாருங்க அழகா சொல்றான், she is described as the fairest of the flowers. she is described as the fairest of the flowers. அங்க இருக்க பூக்களை விட மிகவும் அழகான ஒரு பூ யாரு அப்படின்னா ஏவாள். அண்ட் அந்த ஏவாளை பார்த்து தூரத்துல பார்த்தோன்னா பக்கத்துல பார்க்கணும்னு ஒரு வேட்கை வந்து இந்த சர்பென்ட்டுக்கு வருது, சேட்டனுக்கு வருது. உடனே அவன் என்ன பண்றான், அங்க இருக்க எல்லா ட்ரீஸையும் கடந்து போறான். கவர் ட்ரீ, செடர் ட்ரீ, பைன் ட்ரீ, பாம் ட்ரீ, இது எல்லாத்துலயும் வளைந்து நெளிந்து பக்கத்துல போய் அவளை பார்க்கலாம் அப்படின்னு அழகா அவன் என்ன பண்றான், அந்த ரோஸ் கார்டனுக்கு
உள்ள நுழையிறான். இப்ப ஈடன் கார்டனுடைய டிஸ்கிரிப்ஷனை மில்டன் வந்து ஸ்டார்ட் பண்றார். அந்த ஈடன் கார்டன் எவ்வளவு அழகான ஒரு கார்டனா இருந்தது அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது தான் லைன் நம்பர் 437ல இருந்து ஒரு 10 லைன்ஸ் இருக்கு. What is the description? By analogy, Eve garden appeared like the garden of Adonais. அடனையாஸ்னு ஒரு கிரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர் இருந்தாரு. அப்ப இந்த அடனையாஸ் உடைய கார்டன் எவ்வளவு அழகா இருந்ததோ அதை விட அழகாக இந்த பாரடைஸ் இருந்தது, earthly paradise இருந்தது. And the second comparison, Eden garden was better than the gardens of Alcinous and Hesperides. The Alcinous garden, it's a mythological garden which is actually the mind work of ஹோமர். ஹோமர் வந்து ஆடிசி அப்படிங்கிற ஒரு எபிக் எழுதினாரு. அந்த ஆடிசிங்கிற எபிக்ல he has created a garden. அந்த கார்டனுடைய பேரு கார்டன் ஆஃப் ஆல்சினஸ். அண்ட் அந்த ஆல்சினஸ் கார்டன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a very beautiful garden described in epic style by ஹோமர். அந்த கார்டனை யாரு விசிட் பண்ணா அப்படின்னா லேயாட்டஸ் சன். லேயாட்டஸ் சன் யாரு? ஆடிசியூஸ். அவரு என்ன பண்றாரு, அந்த கார்டனை விசிட் பண்ணாரு. அந்த கார்டனுடைய அழகை வந்து அவரும் வர்ணிச்சு இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லேயாட்டஸ் உடைய மகன் ஆடிசியூஸ் அவர் விசிட் பண்ண அந்த மித்தலாஜிக்கல் கார்டனை விட ரொம்ப அழகான கார்டன் வந்து ஈடன் கார்டன். சரி, மித்தலாஜிக்கல் கார்டனோட மட்டும்தான் ஈடன் கார்டனை கம்பேர் பண்ணாரா அப்படின்னா இல்ல. மில்டன் வந்து கொஞ்சம் பைபிள்ல வந்து ஒரு கார்டனை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, there was a Sapien king. அந்த சேப்பியன் கிங்னா யாரு அப்படின்னா கிங் சாலமன். அவரு ஒரு பெரிய கார்டன் வைத்திருந்தார். அந்த கார்டன் வாஸ் வெரி பாப்புலர் இன் த வேர்ல்ட். எல்லா மக்களும் அந்த கார்டனை பத்தி பேசினாங்க. சாலமன் கார்டன், கிங் சாலமன் கார்டன் அப்படின்னு ஒரு டைட்டில் ஆஃப் த புக்கும் இருக்கு, ஒரு மூவியும் இருக்கு. கிங் சாலமன்ஸ் மைன் இருக்கு, அதே மாதிரி கிங் சாலமன்ஸ் கார்டன். இட் இஸ் ரினவுண்ட் கார்டன், ரொம்ப உலகிலே பேர் போன ஒரு கார்டன். இப்ப அவர் என்ன பண்ணாரு, கிங் சாலமன், he married an Egyptian princess and brought her into the garden, and the Egyptian princess fell in love with that garden அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு அழகான கார்டனுக்குள்ளார யாரு இருந்தா? ஈவ் நின்று கொண்டு இருந்தால் அந்த ஈவை பார்த்தோன்னே சேட்டன் வந்து அவனுக்கே பார்த்து ஒரு டவுட் வந்துருது. தன்னையே கிள்ளி பாத்துக்கிறான், நான் பார்ப்பது கனவா அல்லது நிஜமா? இந்த ஒரு அழகான ஒரு ஃப்ளாரல் கார்டனுக்குள்ளார there is Eve, a earthly being. She is standing alone. How does she appear? She appears like an angel, but she is a female. Earthly being, but angel மாதிரி இருக்கா. அவளை பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா தெரியுறா. I think she must be an angel in human form. நம்மளை வந்து டெம்ப் பண்றதுக்கு, நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து ஈவ் வடிவுல நிக்கிறா போல இருக்கு அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே யோசித்து கொண்டு இருந்தான். ஓகே, இதுல இருந்து நம்ம இங்க ஸ்டாப் பண்ணுவோம். We will get back tonight. Thank you, teachers.